நேற்றிரவு அடி நேற்றிரவு நடந்ததென்ன நீ அறிவாயோ? வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் 2.1 ஆம்பிஃபையர் ரெடி ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏடிசி பிடி கிளிப்ஸ் போட்டிருக்கேன். தென் வந்து மாண்டி கன்வெர்ட்டர், 7 to 6 ஸ்டீரியோ, 2 FET மோனோ, இந்த காம்பினேஷன் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து நான் ஃப்ரண்ட் மட்டும் போடுறேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போட்டிருக்கிறது வந்து ஏடிசி பிடி, தென் பக்காரியா யூஎஸ்பி போர்டு, இது ரெண்டு தான் போட்டிருக்கு. பக்காரியா யூஎஸ்பி போர்டு கெயின் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வேறு யூஎஸ்பி போர்டு போட்டால் டோட்டலாக கெயின் வேறு மாதிரி இருக்கும், ரிசல்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். தென் ஏடிசி பிடி போட்ட காரணங்கள் வந்து அது வந்து நல்ல போர்டாக இருந்தால், யூஎஸ்பி போர்டாக இருந்தால் நம்ம வந்து பிடி வந்து பெரிய சர்க்யூட் தேவையில்லை. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் வந்து பிடி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 7 to 6 ஐசி வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்கும், கம்பைன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து சின்னதாக வந்து ஒரு பூஸ்டிங், சின்னதாக வந்து ஒரு டிரான்சிஸ்டர் பிடி, அதில் வந்து டிரான்சிஸ்டர் பிடியில் வந்து தேவையான அளவு அப்டேஷன் பண்ணணும். அதை அப்டேஷன் பண்ணி போட்டிருக்கோம். அதனால தான் இந்த ரிசல்ட்டு. ஸோ செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூஎஸ்பி போர்டு, அந்த யூஎஸ்பி போர்டுக்கு தகுந்த வந்து ஏடிசி பிடி ஆர் பஸ் பிடி, அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் பிடியை ஏதோ ஒரு பிடியை போட்டால் போதும், நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். தென் இப்போ சப் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 36 volt அவுட் கிடைக்கிது, டிசி 2 FET போட்டிருக்கோம். இது ஒரு ஆக்சுவலாக ஒரு டெக்னீஷியன் சப்ளை பண்ணுறோம். ரிசல்ட்டு செக் பண்ணி அவருக்கு அனுப்புகிறோம். ரிசல்ட் பக்காவாக இருக்குங்க. இதே மாதிரி வேணுன்னா நீங்கள் ஸ்பேர்ஸ் கிடைக்குது, இல்லை அசம்பிள்டாகவும் கிடைக்குது, வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.